ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் பிந்தியல் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பஃப் ஸ்லீவ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெயின் ஃபேப்ரிக் வேணுமோ அதை விட டபுளாக மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கில் நம்ம நார்மலாக 3/4 ஸ்லீவ் எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்லீவ் டிசைன் தான். 3/4 பாதி பஃப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பார்டர் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த் நான் 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதில் 3.5 இன்ச் நம்ம பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். பேலன்ஸ் 7 இன்ச் இருக்குது. அதை நம்ம பஃப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 7 இன்ச் லென்த்தில் மெயின் ஃபேப்ரிக் டபுளாக எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு கட் கொடுத்தோம்ல, அங்கேருந்து 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஒன் இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த 1 இன்ச் வச்சு தான் நம்ம ப்ளீட்ஸ் மேக் பண்ண போகிறோம். சென்டர் நாச் கொடுத்தோம்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சைடு எத்தனை ப்ளீட்ஸ் வரப்போதோ அதே சேம் தான் அந்த ஆப்போசிட் சைடில் வரணும். அதாவது 2 சைடு சேம் ஒரே மாதிரி எத்தனை ப்ளீட்ஸ் மேக் பண்ணணுமோ அதுவே மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ப்ளீட்ஸ் மேக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபேப்ரிக் அங்கேருந்து ஒரு 4 இன்ச் விட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சு கரெக்டாக ஈவனாக ப்ளீட்ஸ் மேக் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி சென்டரில் இருந்து 2 சைடு ப்ளீட்ஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். இப்போ கீழே பார்டர் ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டர் நாச் ரெண்டும் அலைன் ஆகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்டர் கிட்ட நம்ம ப்ளீட்ஸ் வச்சோம்ல, மேலே குட்டி குட்டியாக சுருக்கம் வைக்க போகிறோம். அதாவது கேதர்ஸ் குட்டி குட்டியாக மேக் பண்ண போகிறோம். வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேதர்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைனிங் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டர் அலைன் ஆகிற மாதிரி வச்சு நம்ம கொடுத்தோம்ல 1/2 இன்ச், அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி ராங் சைடு திருப்ப போகிறோம். அதாவது ரைட் சைடு ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி அதை ராங் சைடு டர்ன் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பினதுக்கு அப்புறமா இந்த பார்டர் மேலே கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் போடணும்.
இந்த பார்டர் ஃபேப்ரிக் வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே வந்து கண்டிப்பாக டச் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற பஃப் வந்து அழகா ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து மேலே அப்படியே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது பார்டரும் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து அலைன் பண்ணி வச்சு மேலே அப்படியே வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மேலே போடுற டாப் ஸ்டிச் வந்து தெரியக்கூடாது, அது வந்து இன்விசிபிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இப்படி தூக்கிட்டு பிளேட்ஸும் பார்டரும் ஜாயின் பண்ணோம்ல, அந்த ஸ்டிச் மேலே வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே அழுத்தி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக ஃபேப்ரிக்லாம் இழுத்து விட்டு அந்த ஸ்டிச் மேலேயே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ ஸ்டிச் பண்ணுறோம்ல, இந்த ஸ்டிச் வந்து ரைட் சைடு வந்து தெரியாது. அதாவது நம்ம பார்டரையும் லைனிங்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனா அது வந்து மேலே வந்து விசிபிளா இருக்காது. அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து இப்போ கொஞ்சம் கூட மேலே தெரியல பாருங்க. கரெக்ட்டா வந்து அந்த பார்டர் ஃபேப்ரிக் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கோட வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எப்பவும் போல லைனிங் ஃபேப்ரிக்கும், மெயின் ஃபேப்ரிக்கும் சைடு ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு, நார்மலா நம்ம எப்படி வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோமோ, அதே மாதிரி ஜாயின் பண்ணி, ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிருங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸில தான் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆரி ஒர்க் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணிட்டு, ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அவ்வளோதான், ஸ்லீவ் ஃபுல்லா ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.